விலையில்லா லேப்டாப்பை தேர்தலுக்காக ரீஸ்டாக் செய்யும் ஸ்டாலினின் ஆட்சி ஷட் டவுன் தான். தேர்தல் நெருங்குவதை ஒட்டி 20 லட்சம் மாணவர்களுக்கான விலையில்லா லேப்டாப்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியிருக்கிறது ஸ்டாலினின் அரசு. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மேல்நிலை கல்வி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டத்தை 2011ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். அவரது மறைவுக்கு பிறகும் கூட தொடர்ந்து வந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் 2019ஆம் ஆண்டு வரை விலையில்லா லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வந்தது. 2020 கொரோனா காரணமாக பொது முடக்கம், உலக தொழில் முடக்கம் ஆகியவற்றின் காரணமாக விலையில்லா லேப்டாப் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. 2021இல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் முந்தைய அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக இத்திட்டத்தையே முடக்கினார். 2021ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு கல்வியாண்டும் மாணவர்கள், பெற்றோர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் விலையில்லா லேப்டாப் திட்டம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அதற்கு மனமில்லாத திமுக அரசு நிதியில்லை என்பதை காரணமாக சொல்லி வந்தது. நிதி நிலைமை சரியானதும் லேப்டாப் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளிப்படையாகவே கூறினார். இத்தனைக்கும் 2021 திமுகவின் தேர்தல் அறிக்கையிலேயே வாக்குறுதி எண் 163இல் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு இணையதள வசதியுடன் கூடிய கைக்கணினி அரசு செலவில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இத்திட்டம் பற்றி கள்ள மௌனம் காத்து வந்தார் ஸ்டாலின். இந்நிலையில் 2025-26 கல்வியாண்டில் தனது தேர்தல் ஆண்டு வருவதால் மாணவ செல்வங்கள் முதல் வாக்காளர்களின் மனதில் இடம் பிடித்து விடலாம் என்ற நப்பாசையில் விலையில்லா லேப்டாப் திட்டத்தை மீண்டும் அறிவித்து இப்போது அதற்கு அவசர டெண்டரும் கோரியிருக்கிறது திமுக அரசு. இலவச லேப்டாப்புக்கு பதிலாகத்தான் மாதம் 1000 ரூபாய் தருகிறோமே என்று திமுகவினர் கடந்த 4 ஆண்டுகளாக கிண்டல் அடித்தனர். இப்போது தேர்தல் நெருங்குவதையொட்டி மாணவர்கள் மீது திடீர் பாசம் பொத்து கொண்டு வந்துவிட்டது. இளைஞர்கள், இளம் பெண்கள் விழித்து கொண்டார்கள். விடியல் விடியல் என்ற வார்த்தை ஜாலங்களை கண்டு இனியும் நம்ப மாட்டார்கள் என்பதால் தான் இலவச லேப்டாப் திட்டத்தை ரீஸ்டார்ட் செய்திருக்கிறது ஸ்டாலினின் அரசு. கல்வியாண்டு தொடங்குவதற்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் டெண்டர் விட்டு அது எப்போது கொள்முதல் செய்யப்பட்டு எப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்பது கேள்விக்குறிதான். முதல் முறை வாக்களிக்கும் இளம் வாக்காளர்கள் முதல் மூத்த வாக்காளர்கள் வரை ஸ்டாலினின் அரசாங்கத்தை வரும் தேர்தலில் ஷட் டவுன் செய்வது உறுதி.